மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களில் உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் என்பது முழுமையாக பகிரப்பட்ட விடயம். எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை மீளவும் ஆளும் தரப்புகளுடன் கையளிப்போமாக இருந்தால் அதே மாதிரியான தவறு இருக்க முடியாது. அந்த விடயத்தை இந்த தேர்தலில் நாங்கள் விட்டு கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை மீளவும் மத்திய அரசுக்கு அல்லது மத்திய அரசில் தொங்கிக் கொண்டிருப்போரிடம் நாங்கள் கையளிக்கிறோம் என்பதுதான் கருத்தாகும். ஆகவே முதலில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். உங்களது வெற்றியின் மூலமாக நாங்கள் தட்டு தடுமாறி தெரியாமல் நாங்களே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு தெளிவான பெரும்பான்மையை பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியத்தை பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த சவாலுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தல் வெற்றியின் போது, வட்டார வெற்றியின் போது பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அமோகமாக வெற்றி பெறுவது, அதிகப்படியான பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெறுவது. இந்த வெற்றி தான் தொங்கு ஆசனங்களை தவிர்க்கின்ற ஒரு வெற்றியாக இருக்கும். அமோகமான ஆச்சரியப்படக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் இருக்கின்ற காலத்தை உயர்ந்தபட்சம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாக்களிக்கும் முன் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். முதலாவது இந்த நாட்டில் இருக்கிற ஊழல்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி பிரதேச சபைகளையும் எங்களிடம் வந்தால்தான் நாங்கள் தேசிய அரசாங்கத்தில் இருந்து வருகின்ற நிதி பாய்ச்சல் மற்றும் ஏனைய விடயங்களை சபை கூட ஈஸியாக கொண்டு செல்ல முடியும். அதில் முரண்பாடுகள் இருந்தால் எங்களுடைய ஆட்சியின் நோக்கம் நிறைவேற்ற முடியாது. கொடுத்த வாக்குறுதி செய்யாவிட்டால் கடந்த ஆட்சியாளரை போன்று மக்களால் நிராகரிக்கப்படுவோம் என்று எங்களுக்கு தெரியும். அதை நன்றாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் நாங்கள் சரியான வழியிலே படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம். வாக்களிக்கும் முன் சுகாதாரம், மின்சாரம், வீதி விளக்குகள், வடிகால் அமைப்புகள், இன்னொரு பல சேவைகள் இருக்கின்றன. இந்த சேவைகளை இந்த உள்ளூராட்சி மூலமாக செய்வதற்கு எனது எதிர்பார்ப்பாக இருப்பதன் காரணமாக எனக்கும் இந்த முறை சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் நிச்சயம் நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட பல சேவைகளை செய்து இந்த பிரதேச சபை ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முன்மாதிரியான ஒரு பிரதேச சபையாக நான் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவேன் என்பதை வாக்களிக்கும் முன் எதிர்வரும் காலங்களிலே மக்களுடைய சம்மதம், அதேபோல் சூழல் போன்ற விடயங்கள், விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளின் பிற்பாடே சரியான முடிவுகளை எங்களுடைய அரசாங்கம் எடுக்கும். அல்லது பிரதேசத்துக்கு ஊறு விளைவிக்கின்ற எந்தவித செயற்பாடுகளுக்கும் எங்களுடைய அரசாங்கத்திலே இடமில்லை. ஜனாதிபதியினுடைய கொள்கையும் அதே. நாங்கள் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்தவித நடவடிக்கைகளுக்கும் எமது அரசாங்கத்தில் இடமில்லை. வாக்களிக்கும் முன் நாங்கள் எதிர்வரும் காலத்திலே இந்த மாநகர சபையிலே பல விடயங்களை செய்வதாக இருந்தால் பல வெளிநாடு முதலீடாளர்களை நாங்கள் நேரடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளலாம். பல நாடுகளுடன் நாங்கள் பேசக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளலாம். பல நாடுகளுடன் சேர்ந்து சில ஒப்பந்தங்களை செய்து எங்களுடைய மாநகர சபையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய வழிகளை நாங்கள் கையாளலாம். என்றால் இந்த மாநகர சபையில இருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும். பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் நாடு முழுவதும் அன்றுகுமார திசாநாயக்கோடு இருந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் தமிழரசுக்கு வழங்கினது. அதிலே போல இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கூட ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தை தமிழரசுடைய கையிலே எங்களுடைய மக்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை நான் கேட்க விரும்புகிறேன். வாக்களிக்கும் முன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன, மத, மொழி வேறுபாடுகளை களைந்து அனைவரும் இலங்கையர் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கக்கூடிய தோழர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். எமது ஆட்சி காலத்தின் இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் பொருளாதார ரீதியாக சில மாற்றங்களை கொண்டு வந்து அதனூடாக வாழ்க்கை செலவுகளை நாங்கள் குறைத்திருக்கின்றோம். அதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் பயணம் செய்ததன் காரணமாகத்தான் இந்த ஒரு மாற்றத்தை எங்களால் வெகு விரைவில் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடிந்திருக்கின்றது. தேசிய அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் அத்தனை அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டு உங்களது வரி பணங்களை நாங்கள் சேமித்து அதை மீண்டும் உங்களுக்கே பெற்றுத் தருவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் இதே நேரத்தில் இந்த உள்ளூராட்சி சபைகளின் தேர்வுகளின் போது நிச்சயமாக ஊழல் மோசடியற்ற வீண்விரயங்களை மேற்கொள்ளாத சபைகளை உருவாக்குவதனூடாகத்தான் இந்த கிராமங்களையும் அதே நேரம் எங்களால்
ஒரு சிறந்த செழிப்பான ஒரு கிராமங்களாக மாற்றிக்கொள்ள முடியும்.